ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தா மணி 4 மணி ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா மீன் எதுவும் சமைக்கவே இல்லை. இப்போ பார்க்கலாம். ஆனால் வாசனை இப்போ தான் அடிச்சிட்டு இருக்கு. சமையல் பண்ணாலும் தெரில. என்ன மெனு சமையல் முடிச்சிட்டியா? என்ன சொல்கிற? ஐயோ என்ன மதியத்துக்கு சாப்பிடவே இல்லை. காலைல சாப்பிட சரி இல்லை, காலைல தான் சாப்பிட்டேன். காலைல 10 மணி. ஓ அப்படியா? இருந்தாலும் பசி. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும்ல. இன்னைக்கு தானே லேட்டு. எப்பயுமே கரெக்டான டைம்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெங்காயம் வந்து போடுறது. ஆமா ஆமா, வெங்காயம் இருக்கு. வெங்காயம் என்ன போட்டுக்கிறதுல? வெறும் வெங்காயம், அந்த பட்டை லவங்க கிராம்பு, அவ்வளோதான். அப்படியா? இது என்ன குக்கர் வச்சுக்கிறேன்? இது வந்து மட்டன். மட்டன்? ஆமாம், 1/4 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்தல. ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் வந்து குக்கர்ல வேக வச்சு செய்யுது. இன்னொரு டைம் வந்து ஒரு அண்ணன் வாங்கி வந்து கொடுத்தாங்க. அப்போ குக்கர்ல வேக வைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால சொல்லிட்டு நீ சாப்பிடல. இன்னைக்கு வந்து குக்கர் வந்து ரொம்ப நாள் ரிப்பேர்ல கிடந்துச்சா, 2 நாள் மட்டும் தான் விசிட் பண்ணிட்டு வந்தேன். சரி வேக வைக்கலான்ட்டு வெறும் மட்டன் மட்டும் வேக வச்சிருக்கேன். நம்ம தனியா வானல கூட்டி வச்சிருக்கேன். குழம்பு வானல கூட்டி வச்சிருக்கேன். மட்டன் விசில் வந்துருச்சு. எப்படி அதுக்குன்னு தெரியலன்னு நான் பார்க்கல. வெள்ளை பார்த்து குழம்பு வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஏச்சுக்குவா. தூங்க வச்சிட்ட நீ எப்படியோ. அதனால இப்ப குழம்பு கூட்டி வச்சுட்டு பாக்கலாம். சூப்பர் சூப்பர். தண்ணி அதிகமா ஊத்திட்ட மட்டன்ல. ஐயோ, அதனால பொங்கி போயிடுச்சு. தண்ணியா? ஆமா, அதனாலதான் நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து கிண்ணத்துல ஊத்தி வச்சிட்டாரு. தண்ணி அதிகமா ஆயிடுச்சு. நீ தான் சொன்ன தண்ணி அதிகமா ஊத்துனா பொங்கி வரும். நான் சொல்ல அவங்க சொன்னாங்க குக்கர்காரங்க. நான் சொன்னேன் சார் தண்ணி வந்து பொங்கி வருதாங்க சார். சொன்னா ஏப்பா தண்ணி அதிகமாக ஊற்ற பொங்கிதாப்பா வரும் அப்படின்னாங்க. அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு விசில் இறந்த பிறகு கேஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. இது பாரா ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்படியே விளக்கணும் கேஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வடிகட்டி ஊத்திட்டேன் கிணத்துல. அதே மாதிரி நம்ம கொஞ்சமா தண்ணி தானே இப்ப பொங்கி வரல. சரி அப்படியே குழம்பு வச்சிடலாம். நாங்க குக்கர் வந்து யூஸ் பண்ண பயமா இருக்குது. தண்ணி அளவு தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு ஊத்தணும்னு தெரிய மாட்டேங்குது. சரி அப்படி யூஸ் பண்ணாதான் ஒரு அக்கா சொன்னாங்க, நீங்க சுண்டெல்லாம் வேக வைக்கிறோம் ரொம்ப நேரம் ஆகுது, கேஸ் வேஸ்டா போகுதுன்னாங்க. சரி அதனால நீ வந்த பிறகு குக்கர் சீட் பண்ணிடலாம் சொல்லிட்டு குக்கர் சீட் பண்ணியாச்சுல. நமக்கு ஈஸி தானே. என்ன சொல்றேன்? ஆமா சூப்பர். புது குக்கர் வாங்கி தர மாட்டேங்கிறேன். வாங்கலாம். ஏன்னா டில்லி குக்கர் வந்து நல்ல இப்போ வர குக்கர்லாம் சும்மா குக்கர். இது வந்து டில்லி குக்கர் தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா வெயிட்டாவும் இருக்கு குக்கர். இதெல்லாம் ஈயம் தான் இது. ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய குக்கர் தான் இதெல்லாம். ஆமா, அதெல்லாம் இப்ப கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சா ஓவர் ரேட் சொல்ல மாட்டாங்க. தெரியலையே, சொல்லுவாங்க நினைக்கிறேன். இருக்கும். இப்ப அதிகமா தான் இருக்கு. இதெல்லாம் ரேட் ஏறிச்சுல. எல்லாமே ரேட் ஏறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது குருமா இது சால்னா தான் இது. பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி சால்னா அதான். நீ 11 மணிக்கு சாப்பிட்ட, நான் 12 மணிக்கா 1 மணி தான் நான் சாப்பிட்டேன். அதனால சொல்லிட்டு பசிக்கலன்னு சொல்லி கம்மி படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு தான் அது பசி இருக்குது. சரி அப்படியே குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன். இது என்ன போட போற? இஞ்சி பூண்டு பேஸ்ட். பேஸ்டா? சரி, நம்ம நான்வெஜ்னாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா தான் டேஸ்டாவே இருக்கும். அதனால சேர்த்துட்டேன். என்ன வேணும்? தக்காளி தான் போட்ட போகுது. போட்டேன். எப்பயும் அரைச்சி தான் போடுவேன். இப்போ ஏன் கட் பண்ணி போடுறேன்னா போட்டு தூங்குறா, தெரிஞ்சுக்குவா. அதனால கட் பண்ணி போடுறேன். பாப்பாக்கு ரொம்ப பயப்படுற. ஆமா, நீயே பார்க்குறதானே, அவள் சமாளிக்க முடியுது. கஷ்டம்தான். சாப்பிடக்குள்ள அழுவா, எங்கே போக்கல அழுவா. சரி, இது ஒரு டவுட்டு. என்னது? இந்த அடுப்பு சும்மா தானே இருக்கு. இல்லை சோறு ஆக்கலாம்ல? அந்த சோறு ஆக்கி இல்லையா? அதான் நினைச்சேன். இப்போ இந்த இடத்துல சோறு ஆக்கலாம்ல? இல்ல தோசை மாவா எனக்கு. தோசை மாவா? மறந்துட்டீங்களா? கிரைண்டர் வாங்க பட்ஜெட் வந்து கம்மியா இருக்குல்ல, கிரைண்டர் வாங்கல. இப்போ விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு தானே? ஆமா விசாரிச்சுட்டு. பட்டர்ஃப்ளை வந்து கம்பெனி நல்ல கம்பெனி சொன்னதுனால 6000 ரூபாய் சொன்னாங்க. அதனால இப்போ கொஞ்சம் காசு கிடையாது. அதனால இப்போ தேவைக்காக தான் காசு இருக்கு. அதனால சொல்லிட்டு அப்படியே பொறுமை ஆயிக்கலாம்னு சொல்லி தான் விட்டாச்சு. அது தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்குன்றதுனால தோசை மாவு வாங்கி வந்திருக்கோம். தோசை தான் சொல்லணும். குழம்பு போட்டு வச்சுட்டு லாஸ்ட்ல தோசை போடலாம். மட்டன் குழம்புக்கு தோசை வேற லெவலில் இருக்கும். அப்படியே தோசை போட்டு
மட்டன் குழம்பு அப்படி நல்லா தண்ணி மாதிரி ஊற்றி அதை ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால குழம்பு தண்ணி மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்குலாம் கெட்டியா வைப்போம். இட்லி தோசையில தண்ணி மாதிரி வச்சா டேஸ்டா இருக்கும். சரி மேடம், நீ வேலை செய்ய வெளியே துணி காயுது, அதான் துணி எடுத்து வரேன். பாப்பா துணியில செஞ்சிடலாம். ஒரு வேலையா? சரி ஓகே.